நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 2A எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ஒரு ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி தினமும் ஒரு 20 கேள்விகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்வை எழுதணும்னா நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனல்ல இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு, டெஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது மரத்தின் உறுப்பு? கீழ்கண்டவற்றில் எது மரத்தோட உறுப்பு? ஓகேங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் நுங்கு. நுங்கு என்பது மரத்தோட உருவான்னு கேட்டா இல்ல, இது புல்லுடைய உறுப்பு. அடுத்ததா நுகம்பு, இதுவும் புல்லின் உறுப்பு. இந்த போந்தை, போந்தை என்பதும் புல்லோடைய உறுப்பு. வேறு என்ன புல்லோட உறுப்புகள் இருக்கு? அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா நவை. ஓகேங்களா? இந்த நவை என்பது மட்டும்தான் என்னன்னா மரத்தோட உறுப்பு. ஓகேங்களா? மரத்தோட உறுப்பு நவை. இது மட்டும் அல்லாமல் ஓகேங்களா நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு மரத்தோட உறுப்பு, ஓகேங்களா, மரத்தோட உறுப்பு, இன்னொன்னு புல்லோட உறுப்பு. ஓகேங்களா? நான் இது ஆல்ரெடி தொல்காப்பியம் புக்ல இருக்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். அதை வச்சுதான் இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 4லயும் இதை சார்ந்துதான் புல்லோட உறுப்பு ஓலை அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அது இந்த தொல்காப்பியம் புக்கை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் இருந்தது. ஓகேங்களா? இந்த சோர்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டேன். பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மரத்தோட உறுப்புகள் என்னென்ன, புல்லோட உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் புல்லோட உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா இதழ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இதழ் வரும். அடுத்ததா ஈர்க்கு. ஓகேங்களா? இதழ் ஈர்க்கு, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதழ் ஈர்க்கு. அடுத்ததா ஏடு. ஓகேங்களா? உயிர் எழுத்துல வர்றது 3, இதழ் ஈர்க்கு ஏடு. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க ஓலை. ஓகேங்களா? அடுத்ததா ஓலை. லைல பாருங்க ஓலை குலை, ஓலை குலை. அடுத்ததா பாலை, ஓலை குலை பாலை. அடுத்ததா பாருங்க தோடு, தோடு. அடுத்ததா மடல். ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா புல்லுடைய உறுப்புகள். ஆனா இந்த நுங்கு நுகம்பு இங்க சொல்லி இருக்கிற நுங்கு நுகம்புலாம் இல்லையன்னு கேட்டீங்கன்னா இதற்கு மேலேயும் சில புல்லோட உறுப்புகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா குறும்பை. ஓகேங்களா? நுங்கு, குறும்பை, நுங்கு, நுகம்பு, இதுல இருக்கிற அந்த நுகம்பு. அடுத்ததா போந்தை. ஓகேங்களா? இங்க பார்த்து இருக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே, இது அனைத்துமே என்னன்னு பார்த்தோம்னா புல்லுடைய உறுப்புகள். இதழ் ஈர்க்கு ஏடு. ஓகேங்களா? இது ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் இதுல வர்றது. அடுத்ததா லைல வர்றது பாருங்க குலை, குலை பாலை. அடுத்ததா தோடு மடல். ஓகேங்களா? அடுத்ததா இது பாருங்க குறும்பை, நுங்கு, நுகம்பு, போந்தை. ஓகேங்களா? இது எல்லாமே புல்லுடைய உறுப்புகள். அடுத்ததா மரத்தோட உறுப்புகளை பார்க்கலாம். மரத்தோட உறுப்புகள் என்னென்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அரும்பு. ஓகேங்களா? அரும்பு. அடுத்ததா இலை. அடுத்ததா குழை, இலை குழை. அடுத்ததா கோடு. அடுத்ததா சினை. அடுத்ததா தளிர். அடுத்ததா இப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்க நவை. ஓகேங்களா? நவை, பூ, அடுத்ததா முறி. ஓகேங்களா? இது எல்லாமே பூ முறி. ஓகேங்களா? பூ முறி. இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா மரத்தோடைய உறுப்புகள், இது புல்லோட உறுப்புகள். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சார்ந்து ஃபியூச்சர்ல குரூப் 4 மாதிரியே கேள்வி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி நவை. இதுதான் மரத்தினுடைய உருவு. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க போத்து என்ற மரபு பெயரால் அழைக்கப்படும் விலங்கு எது? ஓகேங்களா? இதுக்கும் நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம். தொல்காப்பியத்திலிருந்து விலங்குகளை எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க அப்படின்றத வீடியோ போட்டிருந்தோம். போத்து அப்படின்னு எந்த விலங்கு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 விலங்குகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெட்ரம், அடுத்ததா எருமை, அடுத்ததா புலி, அடுத்ததா மறை மான். ஓகேங்களா? மறை மான். இந்த 5 விலங்கினத்தோட இந்த 5 விலங்கினத்தோட என்னன்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஆண் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா போத்து அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம கொஸ்டின்ல பாருங்க போத்து என்ற மரபு பெயரால் இதுல செட் ஆகிற ஆப்ஷன் புலி. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன இந்த கேள்விக்கு? புலி. ஓகேங்களா? இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். அடுத்ததா பாருங்க மரபு தொடர். ஓகேங்களா? மரபு தொடருக்கான பொருள். ஓகேங்களா? வால் முறுக்குதல் எனும் மரபு தொடருக்கான பொருளை கண்டறிக. வால் முறுக்குதல் அப்படின்னா என்னன்னா தூண்டி விடுதல். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வால் முறுக்குதல் அந்த மரபு தொடருக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தூண்டி விடுதல். அடுத்ததா பாருங்க வகை தொகை எனும் மரபு தொடருக்கான பொருள். இது ஈஸியா உங்களால கெஸ் பண்ணியிருக்க முடியும். வகை தொகை தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம்பா ஓகேங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேச்சு வழக்குல இந்த மரபு தொடர் சொல்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வகை தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா விவரம். விவரம் தெரியாம போய்
இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டேன், இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அப்ப வகைத்தொகை என்பதற்கான மரபு தொடர் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா விவரம். ஓகேங்களா. அடுத்ததா புவியியலில் கெளிச்சி என்னும் சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. ஓகேங்களா. இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு முகடு. சுண்ணாம்பு முகடு. ஓகேங்களா. இது புவியியல் சார்ந்த கலை சொல். ஓகேங்களா. புவியியல் சார்ந்த கலை சொல். ஓகேங்களா. ஜியோகிராஃபி ரிலேட்டடான கலை சொற்கள் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஓகேங்களா தமிழ்நாடு கவர்மெண்டோட விர்ச்சுவல் அகாடமிலிருந்து தமிழ் சொல்லகராதி ஓகேங்களா தமிழோட பேரகராதின்னு புத்தகம் இருக்கு. நண்பர்கள் வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வேணா குரூப்ல போட்டு வரேன். ஓகேங்களா. நிறைய சொற்கள் இருக்கும், ஆனா மொத்தத்தையும் உட்காந்து படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஓகேங்களா. அடுத்ததான் புவியியலில் எலிஃபண்டா என்னும் சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. இதுவும் அந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட புத்தகத்திலிருந்து ஓகேங்களா கலை சொல் புத்தகத்திலிருந்து பேரகராதியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். எலிஃபண்டா என்னும் சொல்லுக்கு இணையான கலை சொல் என்னன்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு கடுங்காற்று. ஓகேங்களா. லாஸ்டா குரூப் 4ல அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. கடற்கரை இறக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனு குரூப் 4 எழுதுன எல்லாரும் பார்த்திருப்போம். இந்த புத்தகத்திலிருந்து தான் அந்த கேள்வி எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நண்பர்கள் வேணும்னா சொல்லுங்க, நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா. அடுத்ததா பொறுத்துக. இது என்னடா வித்தியாசமா ஏதேதோ சொற்கள் இருக்கேன்னு இருக்கும். பட் நான் ஒரு கீவேர்டோட தான் இந்த கொஸ்டினை எடுத்தேன். ஓகேங்களா. நீங்க அப்சார்ப் இதுக்கு மட்டும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா. அப்சார்ப் பண்றதுன்னா என்ன, உரியிறது. ஓகேங்களா. இதுக்கு ஒண்ணு மட்டும் நீங்க கரெக்டா ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3க்கு 4 அப்படின்றத மட்டும் நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. அதனால ஈஸியா இந்த ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சு ஆன்சர் போற மாதிரி தான் இந்த கொஸ்டின் எடுத்திருந்தேன். யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ல இந்த மாதிரி இன்ட் இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, தெரியலன்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. அப்டக்ஷன் இந்த ஒரு கலை சொல். ஓகேங்களா. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்டால ஓகேங்களா தமிழ் வளர்ச்சித்துறையால தினமும் கலை சொல் வேட்டை அப்படின்னு ஒரு தமிழ் வளர்ச்சித்துறையால கலை சொல் வேட்டை அப்படின்னு ஒரு 10 கலை சொல்ல கொடுக்குறாங்க. நம்ம சேனல்ல ஒரு 63 64 நாட்களுக்கான கலை சொல் இருக்கு, PDF கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் இருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். ஓகேங்களா. லாஸ்ட் எக்ஸாம்ல அபுல்யா ஓகேங்களா அப்படின்ற கலை சொல் இந்த ஒரு கலை சொல் வேட்டை சொற்கள்ல இடம்பெற்று இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம படிக்க வேண்டியது அவசியம். ஆல்ரெடி இதை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லே கலை சொல் கவர்மெண்ட் மெட்டீரியல்னு கொடுத்துருப்போம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான். பட் நீங்க அதை படிக்கலனாலும் இந்த அப்சார்வுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்த கேள்வி, பின்வரும் பழமொழிக்கான பொருளை கண்டறிக. அணியெல்லாம் ஆடையின் பின். பழமொழி 400 புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. அணியெல்லாம் ஆடையின் பின். இதற்கான பொருள் என்னன்னா அறிவு ஆடை போன்றது. என்னதான் நம்ம அணிகலன்கள் அணிஞ்சாலும் பேசிக்கா ஓகேங்களா பேசிக்கானது என்னன்னா உடை. ஓகேங்களா. அந்த உடை நல்லா இருந்தாதான் அந்த அணிகலன்களுக்கு மதிப்பு. நான் உடை கிழிஞ்ச உடை போட்டுக்கிட்டு அணிகலன் போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அதே மாதிரிதான் அறிவு என்பதும். ஓகேங்களா. அந்த கேள்வி அறிவு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாடல் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கேள்வி அறிவு என்பது அதை வைத்தே ஒருவரால் எதுவும் பண்ண முடியலன்னா ஓகேங்களா அதை வச்சே ஒருவரால ஒன்றும் பண்ண முடியலன்னா அவர் வேற என்ன வேலை தான் செய்வாரு. ஓகேங்களா. வேற எந்த வேலையும் அவரால் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ அறிவு என்பது எதற்கு இணையா சொல்றாங்கன்னா ஆடை போன்றது. அதுதான் பேசிக். ஓகேங்களா. அது இல்லாம அணிகலன் அணிஞ்சாலும் பயன் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்ன, அறிவு ஆடை போன்றது. அடுத்த பழமொழி பாருங்க, பின்வரும் பழமொழிக்கான பொருளை கண்டறிக. அயிலாலே கோழ்ப அயில். அயிலாலே கோழ்ப அயில். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். வேற வழி இல்ல, பழமொழி 400 புத்தகத்தில் இருக்கிற பழமொழிகளை நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா. இதற்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்துருவோம். இந்த பாடல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரும்பு கருவி. ஓகேங்களா. நான் ஒரு இரும்பு பிளேட்டை வெட்டினா அதுக்கும் நான் ஒரு இரும்பை தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நல்லவர்களோட குணத்தை யார் தான் அறிவாங்கன்னு பார்த்தோம்னா நல்லவர்களால மட்டும்தான் அறிய முடியும், தீயவர்களால் அறிய முடியாது. ஸோ நல்லதை உணர்த்த தீயவரால் முடியாது. நல்லதை உணர்த்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நல்லவர்களை பத்தி தெரியும், தீயவர்களால அதை உணர முடியாது. அதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஓகேங்களா. இரும்பை வச்சுதான் இரும்பை வெட்ட முடியும். அதே மாதிரி நல்லவர்களோட குணத்தை நல்லவர்களால தான் அறிய முடியும். ஓகேங்களா. ஸோ நல்லதை உணர்த்த தீயவரால் முடியாது.
அப்படின்றதுதான் பொருள். அடுத்ததா பூவின் தொகுதி மரபு பெயர். ஓகேங்களா, பூவோட தொகுதி நிறைய இருக்குது. பூவனா என்னன்னு சொல்லுவோம், பூ கொத்து சொல்லுவாங்களா, பூ கொத்து. அடுத்ததா பின்வரும் ஊமை தொடருக்கான பொருளை கண்டறிக. எளிமையான ஒரு கேள்வி. யானை வாயில் போன கரும்பு போல. யானை வாயில கரும்பு போச்சுன்னா கரும்போட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், துன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்காது, இனிப்பா இருக்காது. நிறைய பேர் இனிப்புன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ஆன்சர் என்னன்னா அந்த கரும்போட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சோம்னா துன்பம். இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. துன்பம் என்பதே சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஈன்றோர் நீத்த குழவி போல. அவங்கள ஈன்றவங்க குழவிய நீத்துட்டா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், துன்பமாக இருக்கும். இதுக்கும் துன்பம் தான், இதற்கும் துன்பம் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். பிழையற்ற தொடரை கண்டறிக. அந்த தோட்டம் வள்ளி நமிகுமான மிகும். அங்கு சென்றான், இங்கவும் வள்ளி நமிகும். படிப்பதாய் சொன்னான், இங்கேயும் வள்ளி நமிகும். இங்க ஓடாத, இந்த இடத்துல வள்ளி நமிகுமானா மிகாது. ஓகேங்களா. அப்போ பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தோம்னா, சாரி, இந்த கொஸ்டின் என்ன ஒண்ணுன்னா பிழையுள்ள தொடர்னு ஒண்ணும். பிழையுள்ள தொடர் எது? ஓகேங்களா, பிழையற்ற தொடர். இந்த மூன்றுமே பிழையற்ற தொடர் தான். ஓகேங்களா, அந்த, அங்கு, படிப்பதாய், இந்த மூணு இடத்துலயுமே வல்லினம் மிகணும். சோ கொஸ்டின் மாறிட்டு இருக்கு. பிழையுள்ள தொடர் எது அப்படின்றதுதான் கொஸ்டின் இங்க மாறிட்டு இருக்கு. ஓகேங்களா, பிழையுள்ள தொடர் இது. இது மூணுமே பிழையற்ற தொடர் தான். ஓகேங்களா, இது மூணுத்துல எது நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா, ஓடாத குதிரை, இந்த இடத்துல வல்லினம் மிக கூடாது. சோ பிழையுள்ள தொடர் இது. ஓகேங்களா, இது மூணுமே பிழையற்ற தொடர். அடுத்ததா ஒலி வேறுபாடு கண்டறிக. மெல்ல மெல்ல. ஓகேங்களா, இந்த இல் இந்தலா, சின்ன இல் சின்னலா, பெரிய இல் பெரியலா. ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னா மிருதுவாய் மெதுவாய். மெல்ல. ஓகேங்களா, மிருதுவாய். இந்த மெல்லனா மெதுவாய். ஓகேங்களா, மிருதுவாய் மெதுவாய் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இது சாஃப்டா, இது மெல்லமா அப்படின்றது பொருள். ஓகேங்களா. அடுத்ததா பிரித்து எழுதுக. ஈண்டினியான். ஈண்டு இனியான். நிறைய பேர் ஈண்டு கூட்டல் இனியான் அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஆனா ஆன்சர் என்னன்னா ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான். ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் யான் என்பதே சரியான விடை. அடுத்ததா ஒலி வேறுபாடு கண்டறிக. வழை வலை. வழை வலை. இந்த வழைனா என்னன்னா சுரப்புன்னை மரம். சுரப்புன்னை மரம். இந்த வலைனா சங்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, சுரப்புன்னை மரம் சங்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுரப்புன்னை மரம்னா வழை. அடுத்ததா ஒருமை பன்மை பிழையறிந்த சரியான தொடரறிதல். மாடுகள், இங்க பன்மை வந்தா இங்கேயும் பன்மை வரணும். இங்க வந்ததுன்னு ஒருமை இருக்கு, இது தவறு. இங்கேயும் பூக்கள் ஒரு பன்மையில இருக்கு, இங்க ஒருமையில இருக்கு, அப்ப இதுவும் தவறு. இங்க அணைகள், இங்க பன்மையில இருக்கு, இங்க நிரம்பியது அப்படின்னு இருக்கு, அணைகள் நிரம்பின அப்படின்னு வரணும். ஓகேங்களா, இங்க பூக்கள் பூத்தன, மாடுகள் ஓடி வந்தன அப்படின்னு வரணும். பட் எல்லாமே இங்க ஒருமையில இருந்தா இங்க பன்மையில இருக்கு, இங்க ஒருமையில இருக்கு. ஆனா இந்த ஆப்ஷன் பாருங்க, மீன்கள் துள்ளுகின்றன, இங்கேயும் பன்மை இங்கேயும் பன்மை. அப்ப ஆன்சர் இது 17. உங்களை 17க்கு ஆப்ஷன் சி, மீன்கள் துள்ளுகின்றன. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது மற்றும் குறிப்பாக என்னும் சொற்களை கொண்ட தொடருக்கு முன்னும் பின்னும் என்ன வரணும்னா கார் புள்ளி வருதல் வேண்டும். அதாவது மற்றும் குறிப்பாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அதற்கு முன்னாடி கார் புள்ளி வரணும். ஓகேங்களா. அடுத்ததா பின்வருவனவற்றுள் ஒரு ஓர் பொருந்தியுள்ள சொற்றொடரை கண்டறிக. ஒரு ஓர் நம்ம பல முறை இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். குரூப் 4லயே பார்த்திருப்போம். ஒரு எங்க வரணும்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி. அதாவது காங்காச்சான் அந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வரணும். ஆ ஐ இ அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். இங்க பாருங்க, உயிர் எழுத்து இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒருன்னு இருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. இங்க பாருங்க, உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்கு, பட் இங்க உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்கு, அப்போ இதுவும் தவறு. இங்க உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு இருக்கு, அப்ப இதுவும் தவறு. ஆப்ஷன் டி பாருங்க, உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர்னு இருக்கு, கரெக்ட். அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருன்னு இருக்கு, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓர் ஊரில் ஒரு நரி இருந்தது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். எதிர்காலம் குறித்த கூற்றுகளை கவனித்து சரியான விடையை கண்டறிக. கொஞ்சம் நீங்க யோசிச்சாதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு என்பது எதிர்காலத்தை குறிக்கும் சொற்றொடர். நல்லா கவனிக்கணும். நம்ம எதிர்கால இடைநிலைகள்னு இப் மூன்றை சொல்லுவோம். ஆனால் இது இல்லாமலும் சில எதிர்கால சொற்கள் வரும். ஓகேங்களா. அப்படிப்பட்ட ஒரு சொல் தான் உண்டு. ஓகேங்களா. உண்டு என்பது எதிர்காலத்தை குறிக்கும், ஆனால் எந்த ஒரு இடைநிலையும் இடம்பெறாது. ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப் ஆகிய 3 எழுத்துக்களும் எதிர்கால இடைநிலைகள். ஆமாம், இந்த மூன்றும் இது எதிர்கால இடைநிலைகள்.
அதுவே இத்து, இட்டு, இர், இன்னு. ஓகேங்களா, இது வந்து இறந்த கால இடைநிலைகள். ஓகேங்களா, இறந்த கால இடைநிலைகள். இப், இவ், இக் இப்ப பார்த்தது என்ன காலம்? எதிர்காலம். ஓகேங்களா, அதுவே கிறு, கின்று, ஆனின்று. இது, கின்று, ஆனின்று. இது பார்த்தோம்னா ஓகேங்களா, இது பார்த்தோம்னா நிகழ்காலத்தோட இடைநிலைகள். ஓகேங்களா, இது எதிர்காலத்தோட இடைநிலைகள். ஓகேங்களா, இது மூன்றுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான 20 கேள்விகளை டீட்டெயில்டா பார்த்துட்டோம். தேர்வுல எத்தனை கேள்விகளுக்கு சரியா பதில் அளிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், மார்க் கம்மியா இருக்கேன்னு கமெண்ட் பண்ணாம விடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, நான் யாரும் கமெண்ட் பண்றது இல்ல. உங்களோட ப்ராக்ரஸை நீங்க தான் செக் பண்ணணும். ஓகேங்களா, யாரும் உங்களை கம்மியா இருக்கேன்னு யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறது இல்ல. தயங்காம 10 கேள்வி 5 கேள்விக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணியிருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு தேர்வுல அதிக மதிப்பெண்ணை பெறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா, இப்படி பண்ணா மட்டும்தான் உங்களோட இதுல ஸ்டடீஸ்ல நீங்க growth பார்க்க முடியும். ஓகேங்களா, சோ தயவு செஞ்சு எல்லாரும் தயங்காம உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்னைக்கான 20 கேள்விகளை பார்த்துட்டோம். நாளை இதே மாதிரி பார்க்கலாம். வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளை வீடியோல சந்திப்போம். நன்றி.